வெல்கம் டு We Learn. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ் சாப்டர் 3 தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் பிசிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாங்க பேலன்ஸ் 2 லெசன்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்டா நம்ம லெசன்குள்ள போயிடலாம். முதல்ல டிஃபைன் 1 கேலோரி. டிஃபைன் 1 கேலோரி. கேலோரின்றது நம்ம பாடியில எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ரெக்வயர்ட் ஆகுதுன்றது தான் நம்ம 1 கலோரின்னு சொல்றோம். அதாவது 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். அதாவது 1 கிராம் ஆஃப் வாட்டர் 1 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் இதுல நம்ம பாடியில, அதுதான் நம்ம 1 கலோரின்னு சொல்றோம். Distinguish between linear and aerial superficial expansion. linear expansionக்கும் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். லீனியர்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுல லென்த் தான் இருக்கும். இப்போ லென்த்தை நம்ம லென்த் வைஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். இப்போ ஏரியா வைஸ் அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த், அதாவது நம்ம ஹீட் பண்றதுக்கு முன்னாடி அது சின்னதா இருக்கும், நம்ம ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்டவாளத்துக்கு நடுவுல, அதாவது ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் வச்சிருப்பாங்க எப்பவுமே. எதனாலனா ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக அந்த மெட்டல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த பள்ளம் வந்து அதாவது ஈக்குவல் ஆயிடும் அந்த சர்ஃபேஸ். அதுதான் நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட், ஏரியா வைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை நான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேக்கை வந்து அவன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா இருக்கும், அந்த அவன்ல வச்சு முடிச்சிட்டோன்னா கேக் எப்படி ஆடும், உப்பீடு வந்துடும்ல, அதுதான் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கான எஸ்ஐ யூனிட் என்னன்னா கே இன்வெர்ஸ். இந்த 1/kன்றது இந்த கே மேல வந்துச்சுன்னா அதை நம்ம கே இன்வெர்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஒரே எஸ்ஐ யூனிட் தான். அடுத்து, வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்? ஒரு கியூப் இருக்கு என்கிட்ட, இப்போ ஒரு கியூப் இருக்கு, இததான் நம்ம ஊர்ல கியூப்னு சொல்லுவோம். இந்த கியூப் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? அதேதான் வால்யூம். இப்போ நம்ம 2 பார்த்தோம், ஏரியா வைஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், லென்த் வைஸ்ல அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ வால்யூம் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். முதல்ல வால்யூம்னா என்னன்னு சொல்லணும். வால்யூம்ன்றது ஒரு இடத்தோட கெப்பாசிட்டி. அதாவது ஒரு கிளாஸ்ல வந்துட்டு 50 பேர் தான் உட்கார முடியும்னா 50 பேர் உட்கார்ற அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கும், அதுதான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். இதுதான் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கான டெஃபினிஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் பாயில்ஸ் லா. என்ன சொல்றதுன்னா, பாயில்ஸ் வந்து பிரஷருக்கும் வால்யூம்க்கும் நடுவுல பேசப்பட போறோம். ஓகேங்களா? பிரஷர்ன்றது அழுத்தம், வால்யூம்ன்றது அதுல இருக்கிற கெப்பாசிட்டி. இப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டு மாஸ், அதாவது வால்யூம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா கேஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டு மாஸ், அதுல இப்ப வால்யூம்ன்றது என்ன சொன்ன, கெப்பாசிட்டின்னு சொன்னா, அப்போ உள்ள போய் உட்கார போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டாங்க. பட் ஆனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காத்து கிடைக்குமானா கிடைக்காது, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ பிரஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வால்யூம் கம்மியாகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரஷர் கம்மியாகும். இதுதான் பாயில்ஸ் லா. ஸ்டேட் லா ஆஃப் வால்யூம். இப்போ வந்துட்டு பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது, அந்த பிரஷர் ஆஃப் கேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது வால்யூம் இஸ்
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வால்யூம்கான ஃபார்முலா. Vt is equal to constant நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். அது என்னது ஐடியல் கேஸ் ரியல் கேஸ், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது ரெண்டுத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல பார்க்க போறது ரியல் கேஸ். ஒரு மாலிக்யூல் இல்லனா ஆட்டம் கேஸோட இன்டராக்ட் ஆகும்போது டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்மாலிகுலர். இன்டர்மாலிகுலர்னா உள்ளுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறது. அதுல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது உள்ளுக்குள்ளேயே இடிச்சுக்கும் போது அங்க ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும்ல, அதுதான் நம்ம ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். என்ன கேஸ்ன்னு சொல்லுவோம்? ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப ஐடியல் கேஸ்ல அதே ஆட்டம்ஸ் இல்ல மாலிக்யூல் கேஸ் கூட நாட் இன்டராக்ட். அதாவது இதுல என்ன பார்த்தோம், ஒண்ணுமே இன்னொன்னு கூட இன்டராக்ட் ஆயிக்கும். இதுல ஒண்ணு இன்னொன்னோட இன்டராக்ட் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா பெர்ஃபெக்ட் கேஸ்ன்னு பேரு. ஐடியல் கேஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? பெர்ஃபெக்ட் கேஸ். ரியல் கேஸ் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ பிரஷர். ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லோ பிரஷரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது, பிரஷர் லோவா இருக்கும்போது. இந்த கண்டிஷன்ல இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் நடக்கும். ஐடியல் கேஸ்ல பார்க்கும்போது ரியல் கேஸ் அட் லோ பிரஷர்ல இருக்கும்போது, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அது பெர்ஃபெக்ட் கேஸாவே தான் இருக்கும். இதுல மட்டும் தான் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அது ஐடியல் கேஸா மாறுது. ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறிடும். ஆனா ஐடியல் கேஸ் இந்த கண்டிஷன்லயும் ஐடியல் கேஸா மட்டுமே தான் இருக்கும். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன்? எக்ஸ்பான்ஷன்ன்றது விரிவாக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டே போனா அதை நம்ம எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். அதுல ரியல் எக்ஸ்பான்ஷனை பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த ரியல் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ். அதாவது அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்ல இருக்கும்ல, அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டக்கு அப்புறம் அதுதான் நம்ம ட்ரூ ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுல த வால்யூம் ஆஃப் லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதுல வால்யூம் இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? தண்ணியை நம்ம ரொம்ப நேரம் சூடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியோட லெவல் கம்மி ஆயிட்டே இருக்கும்ல, அதுதான் லிக்விட் பர் ரைஸ் டெம்பரேச்சர். இதோட யூனிட் ஆஃப் வால்யூம், இதோட SI யூனிட் என்னன்னா K இன்வர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுலயும் the ratio of apparent rise, the volume of liquid per degree rise. அதே மாதிரிதான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்லயும் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்ல இருக்கும், அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்ல இருக்கும்ல. பட் ஆனா அங்க நம்ம வால்யூம் பத்தி பார்த்தோம். இங்க லிக்விட் பர் டிகிரி, அது ஒரு லிக்விடும் பர் டிகிரிக்கு ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். இதோட யூனிட்டும் K இன்வர்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம 2 மார்க் மட்டும் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம 5 மார்க் பார்க்கலாம். இந்த மாதிரி அப் டு வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பேசிக்ல வீக்கா இருக்கீங்களா, எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணி பேசிக்ஸ்லாம் கத்துக்கோங்க.